அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மா பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு இஸ்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு இஸ்மு தான் இது. நீங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதிட்டே வாங்க. உங்களுடைய எல்லா வகையான தேவைகளும் நிறைவேறும். நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை நாளா எத்தனை வருடமா நீங்க இயங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா மிக விரைவாவே தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு இஸ்ம அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா நமக்கு துவாக்கள் உடனடியா விரைவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சில துவாக்கள், சில திக்ருகள், சில இஸ்முகள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில இது ரொம்பவும் ஸ்பெஷலானது, ரொம்பவும் தலையானது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இஸ்ம நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய என்ன எண்ணத்துக்காக நீங்க இதை ஓதுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண் கூட நடக்கும். அது உங்களால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். நிறைய உலமாக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இஸ்மு தான் இஸ்முல் ஆலம் அப்படின்னும் சொல்லப்படுது. முதல்ல அது என்ன இஸ்மு அப்படின்னா, யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், கீர்த்தியும் சங்கையும் நிறைந்தவனே அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். யாதல் ஜலால் அப்படிங்கும் பொழுது என்ன, யாழ்லா அல்லாஹு தான் ஓனர், அல்லாஹு தான் உரிமையாளன். எதுக்கு பெரிய பெரிய விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, அழகு பொருள்னு எல்லாத்துக்குமே, எல்லா அண்டத்துக்கும் அல்லாஹு தான் உரியவன். அவனை தான் அரசன். உலகத்திலிருந்து சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும், மனிதர்கள், ஜின்னுகள், மலக்குமார்கள் எல்லாத்துக்குமே அரசன் யாரு? அந்த அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே ஓனராக இருக்கான். அதேமாதிரி இக்ராம் அப்படிங்கும் பொழுதும் அவனுடைய கண்ணியம் அப்படின்ட்டு குறிக்கும். கண்ணியம், புகழுக்குரியவன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதுக்கான வார்த்தைகளாக இருக்கு. யாதல் ஜலாலி வல் இக்ராம், அவன் தான் எல்லாத்துக்குமே அரசனாகவும் எல்லாத்துக்குமே கண்ணியமுடையவனாகவும் இருக்கிறான். அது யாரு? அந்த ரப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல கூட இருக்க ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க துவா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை ஓதி துவா கேளுங்க. என்ன ஒரு விஷயத்துக்காகவோ, ஒரு உதாரணமா சொல்லணும்னா நீங்க இந்த மாதிரி கூட நீங்க துவா கேட்கலாம். இதை இப்படி கூட நீங்க ஓதி துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஓதலாம். அது எப்படின்னா, யாதல் ஜலாலி வல் இக்ராம் அக்ரிம்னி, யாதல் ஜலாலி வல் இக்ராம் இஷ்ஃபீனி, யாதல் ஜலாலி வல் இக்ராம் இஹ்தீனி, யாதல் ஜலாலி வல் இக்ராம் வர்ஃபக்னி. இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன விஷயத்தை எங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி துவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சஜிதாவில் அல்லாஹ்விடம் அழுது துவா கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் நீங்கள் ஓதுன கொஞ்ச நேரத்துலேயே நிறைவேறும். அதாவது எந்த அளவுக்கு நான் கண்மூடி திறக்கிற அந்த செகண்டில் உங்களுக்கு உங்களுடைய விஷயம் ஆஜத்து கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல உலமாக்களால் சொல்லி பலன் கண்ட ஒரு அமல் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல முறை ஊதியிருக்காங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் துவா கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை அலையுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா பதிலளிப்பான். பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமத்தை நாம் ஓதி துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தாலா அந்த விஷயத்துக்கேற்ப அந்த துவாவை நிறைவேற்றுவான். அந்த வகையில் யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, இஸ்முல் அவுலமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இருக்கு. அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதனுடைய சிறப்பை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கான். அது எங்க அப்படின்னா, சூரா அர் ரஹ்மான்ல கடைசி வார்த்தை. நீங்க என்ன சூரா அர் ரஹ்மானுடைய கடைசி ஆயத் என்ன? தபாரக அஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், தபாரக அஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இதுலேயும் என்ன வார்த்தை இடம்பெற்றிருக்கு? தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹுவே எல்லாத்துக்குமே உரியவன். அந்த கண்ணியம், புகழ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உரியவனா இருக்கிறது அந்த ரப்பு மட்டும்தான் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அப்போ குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா இதனுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் தான் இதற்கு தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு. அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட நீங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா
நீங்க இத ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போறதில்ல. எத்தனை முறை வேணாலும் ஓதலாம். 3 முறையோ, 7 முறையோ, இல்ல 100 முறையோ அது உங்களுடைய விருப்பம். துவா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தைய, இந்த ஒரு இஸ்ம சொல்லி துவா கேட்டு பாருங்க. அது மின்னலை விட வேகமாக உங்களுக்கு பதிலை கொண்டு வந்து உடனே சேர்க்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் இத தொடர்ந்து எப்போ துவா கேட்டாலும் இத ஓதி துவா கேளுங்க. அல்லாஹ்விடம் உருகி உரிமையோட கேளுங்க. "நீ தான் ரப்பே எனக்கு குடுக்கணும். உன்ன தாண்டி எனக்கு யாரு குடுப்பா? எனக்கு நீ தானே செய்யணும்." அப்படின்னு அல்லாஹ்விடம் உரிமையோட அழைங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளிப்பான். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒரு நொடியில நடத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றல் இறைந்தவன் தான் அந்த ரப்பு. அவனால எல்லாமே நடக்க முடியும். எல்லாத்தையுமே செய்ய முடியும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தைய சொல்லுங்க. இப்ப நாம பார்த்த கையோட ஒரு 7 முறை இந்த ஒரு வார்த்தைய ஓதலாம். மனசுல நியத்து வச்சுக்கோங்க. ஒரு தேவைக்காக நீங்க ஓதுறீங்க அப்படின்னா, அந்த தேவை என்னவோ அத மனசுல நியத்து வச்சு இப்ப ஓதுங்க. யாதல் ஜலாலி வல் இக்ராம், 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 யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த ஒரு வார்த்தை இப்படியும் ஓதலாம். இல்ல இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்த அந்த முறையிலயும் நீங்க அந்த மாரி துவாவா கூட நீங்க ஓதி துவா கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமல செஞ்சு பாருங்க. கண்கூடா உங்களால பலன உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.